1975 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த யெச்சூரி தற்போது காலமாக இருக்கிறார். 72வது வயதில். தற்போது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பாஜகவில் இருக்கக்கூடிய விஜயதரணி அவர்கள் இணைகிறார். வணக்கம் மேம். அவருடனான உங்களுடைய நினைவலைகள், தற்போது அவரை பற்றி நீங்கள் குமுதம் நேயர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு சிறந்த பொதுநலவாதி, பொது உடைமை கட்சியை மிகவும் நேசித்தவர், பொது உடைமை கருத்துக்களில் ஆழமான பகிர்வை கொண்டவர். 1975 அவர் இந்த கட்சியில இணைஞ்சாலும் அதற்கு முன்பே திரு ஜீவா அவர்கள், என்னுடைய பெரியப்பா, அவர் பொது உடைமை கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றியவர். அந்த விதத்தில் எனக்கு அந்த பொது உடைமை கட்சி மீதுள்ள அந்த கொள்கைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், மக்கள் நலன் விரும்பியாக வாழ்ந்தவர் அவர். அதுபோல ஒரு இந்திய அளவில் ஒரு ஒரு கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பொது நலன் கொண்டவர். இப்போ பல்வேறு தலைவர்கள் இந்திய நாட்டில் உலா வந்தார்கள். ஒரு பார்வை கொண்ட கட்சிகளை இணைக்கக்கூடிய பணியில் சில தலைவர்கள் முக்கியத்துவம் பெற்றிருந்தார்கள். அப்படியே முக்கியத்துவம் பெற்ற தலைவர்களில் ஒரு சிறந்த தலைவராக சீதாராம் யெச்சூரி அவர்கள் இருந்தாங்க. அதுல இருவேறு கருத்து இல்லை. அந்த வகையில ரொம்ப பெரிய ஒரு பார்வை கொண்டவர். இந்திய அளவில் உச்ச நீதிமன்றம் கூட பல வழக்குகள்ல அவருடைய கூற்றுகளை ஏற்றுக்கொண்டிருக்காங்க நிறைய விஷயங்கள்ல. அப்படி ஒரு சிறந்த தலைவரா பாராளுமன்றத்திலும் தன்னுடைய இருப்பை எப்பயுமே பதிவு செய்திருக்கிறாரு. பொதுநல வழக்குகள், பல்வேறு வழக்குகள்ல அவர் தன்னுடைய சிந்தனைய அவர் வழங்கியதுல வெற்றி பெற்றிருக்காரு பல நேரங்கள்ல. அப்படி ஒரு பொது சிந்தனையோடு கம்யூனிஸ்ட் கட்சியோட மிகப்பெரிய தலைவராக இந்திய அளவில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். எப்பயுமே அவரை பற்றி நமக்கு பெருமையான ஒரு நினைவுகள் தான். நான் பல முறை அவரை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அவருடைய பயணம் இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கியமான பயணமா நாம பார்க்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கு இன்னைக்கும். அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்சி பாரபட்சமின்றி அந்த இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு அவருடைய செயல்பாடுதான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு நபர் கடுமையான விமர்சனங்களை செய்திருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸ் மீதும் விமர்சனங்களை வச்சிருக்காரு ஒரு காலகட்டத்துல, பாஜக மீதும் கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா அதே நேரம் நாட்டு மக்களின் நலன் கருதி அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறேன் என்பதை அவர் எப்பயுமே தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா பொது உடைமை வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் அவர் தன் கொள்கையிலிருந்து மாறியவராக இருந்ததே கிடையாது. ஆகிய ஒரு தேசிய பார்வை கொண்ட ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு. அவருடைய மறைவு நிச்சயமா மிகப்பெரிய தாக்கத்தை இந்திய நாட்டின் வரலாற்றில் ஏற்படுத்தும், இருவேறு கருத்து இல்லை. ஆழ்ந்த இரங்கல்களை பாஜக கட்சி சார்பாக பதிவு செய்கிறேன். இணைப்பில் உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி மேம்.